நாகட்டும் இப்போ இங்கேதிக்கு வந்திருக்கோம். நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு டக்கிமிச்சி. அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் படி. நான் சொல்கிறது உனக்கு நம்புகிற மாதிரி இருக்காது. எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி மட்டும் சொல்கிறியா? நீ டைம் ட்ராவல் பண்ணியிருக்க. உன்னால் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போக முடியும். திரும்பவும் நீ டைம் ட்ராவல் பண்ணி ஹினாட்டா சாகிறதுக்கு முன்னாடி அவளை போய் காப்பாற்றணும். அதுக்காக நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ ஹினாட்டாவை காப்பாற்றணுமா வேணாமா? இந்த நாகட்டோ என்னை 2 நாளாக அவன் ரூமில் பூட்டி வச்சு இதைப்படி அதைப்படின்றானே, தூங்க விட மாட்டான்டா. ஹினாட்டா இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் டோக்கியோ மேஜிகங் தான். அவனுங்க சந்திப்பை நீ தடுத்துட்டாலே, அவனுங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டையை நீ தடுத்துட்டாலே ஹினாட்டாவை காப்பாற்றலாம். இதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி அமுச்சு விட்ட இன்வெஸ்டிகேஷரையும் அவனுங்க கொன்னுட்டானுங்க. இது பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவன் கண்ணு மொழியெல்லாம் தோண்டி ரொம்ப கொடூரமாக அவனை கொன்னுட்டானுங்க. ஆனால் அவன் ரெக்கார்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டான். அதில் இருக்க முக்கியமான 2 பேரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று சானோ, இன்னொன்று கிகாசி. இவனுங்க 2 பேரோட சந்திப்பை மட்டும் நீ தடுத்துட்டேனாலே நம்ம ஹினாட்டாவை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஹினாட்டாவை திரும்ப உயிரோட கொண்டு வரது உன் கையில் தான் இருக்குது. அது சரி, நான் அன்னைக்கு எப்படியோ டைம் ட்ராவல் பண்ணிட்டேன். ஆனால் திருப்பி நான் எப்படி பண்ணுவேன்னு நீ நினைக்கிறேன்? எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியல. என்னோட கை தான் உன்னோட ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ண உன்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் டக்கிமிச்சி. அது சரி, நான் ஹினாட்டாவை எப்படியாவது காப்பாற்றுவேன். அப்படின்னா இவனுங்க 2 பேரை மட்டும் மறந்துடாத. ஆகஸ்ட் மாதம் இவனுங்க 2 பேரும் மீட் பண்ணுறதை மட்டும் எப்படியாவது தடுத்துரு. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா நாகட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? சண்டைக்கு வாடா மண்டா. நான் எங்கடா இருக்கேன்? அவனை கொல்ல அவனை அடிச்சு சாகடி. இங்க என்ன நடக்குது எனக்கு புரியலையே. என்னடா பராட் பார்த்துக்கிட்டு இருக்க? சண்டைக்கு வாடா. ஐயா போச்சே, ஒரு நிமிஷம் போனை பாரு. ஐயோ, 12 வருஷம் வந்துட்டேன். அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா? நான் திரும்ப டைம் ட்ராவல் பண்ணிட்டேன். அட சோத்தாக்கி பையல, ஒரே அடியில் இப்படி விழுந்து போட்டா உடனே நம்பி பெட் கட்டி காசு பூரா போதுடா. எதிர்க்கிறா வாயில விதிக்கவா. இன்னொரு தடவை இப்படி தோத்தேன்னா ஃப்ளைட் கிளப்பை மூடிட்டு எங்கேயாவது தெருவில் பிச்சை எடுக்க போக வேண்டியதான். இன்னொரு தடவை நீ தோத்த உன் உயிர் உன்கிட்ட கிடையாது. இதை மனசுல வச்சுக்க. வலிக்குதே. ஏண்டா ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டியா? செத்துற போறான், சாகட்டும். என்னால சுத்தமா முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. நான் திரும்ப ஓடக்கூடாது. எப்படியாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுவேன். ஜீவனவை காப்பாற்றணும். வேணா திரும்ப எதிர்த்து வரா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னடா சர்வெட்டே, எதுவும் வேலையா? என்ன விஷயம்? உங்களோட லீடரான சானோவை நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? எனக்காண்டி இந்த ஒரு உதவி மட்டும் நீங்க பண்ண தயாரா இருக்கீங்களா? என்னோட பேட்டை எடுங்கடா. என்ன மன்னிச்சரே. செத்துட்டியா? இன்னொரு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த ஷானோ பேரைய முன்னாடி சொன்ன நான் உன்னை கொன்றுவேன். எனக்கு பயமா இருக்கு. என்னால முடியாது. மாஜியாவது கீஜியாவது நான் போறேன். என்னால பண்ண முடியாது நாகட்டும், என்னை மன்னிச்சிடு. எனக்கு 2வது ஒரு சான்ஸ் கிடைச்சும் அவளை என்னால் காப்பாற்ற முடியாதா? நான் திருப்பியும் ஃப்யூச்சருக்கு போய் வீட்டில் இருக்கதான் எனக்கு நல்லது. நாகட்டும், வீட்டில் இருக்கியா? உன்னோட ஹேண்ட் ஷேக் பண்ணணும். ஹினாட்டாவை உன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் டக்கிமிச்சி. டக்கிமிச்சி, இங்க என்ன பண்ற? ஹே ஹினாட்டா, நீ என்ன பண்றீங்க? அது என் வீடுன்னு நினைக்கிறேன். ஆமால. ஆமா, திரும்ப நீ இல்ல, சண்டை மன்னிச்சிரு. முகத்துல இவ்வளவு அடிபட்டிருக்கு. அது சரி, ஆனா நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். நான் மட்டும் ஒரு பையனா பிறந்தேன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் அடிச்சு உன்னை கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஹினாட்டா. நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நீ இப்படி அலுமூஞ்சியா இருக்க கூடாது, ஸ்ட்ராங்கா மாறணும் டக்கிமிச்சி. நான் இப்படியே இருப்பேன் நினைச்சிடாத. ஒரு நாள் நானும் ஸ்ட்ராங்கா மாறுவேன். நீ அதை பாப்ப. நிஜமாவா டக்கிமிச்சி? அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கேன். சரி, போயிட்டு வா. சரி ஹினாட்டா. டக்கிமிச்சி, டக்கிமிச்சி, பை. அவளை என்னால காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் டக்கிமிச்சி. ஆனா அவ இப்படி இறக்குறதையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவளை காப்பாத்தியே ஆகணும். டக்கிமிச்சி உன்கிட்ட பேசணும். 5 நிமிஷம் உள்ளவா.
இன்னைக்கு ஃப்ளைட் கிளப்பில் திரும்பவும் சண்டை நடக்க போகுது. அந்த சண்டையில் யார் சண்டை போட போகிறா தெரியுமா? நம்ம டாக்கியோ தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் அடி வாங்குறத பார்த்து நாங்கள் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரோம். நாங்களும் இன்னைக்கு அடி வாங்கினோம். அவனுக்கு தான் சண்டை போடவே தெரியாது. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு டாக்கியோவுக்கு பதிலாக நான் சண்டைக்கு போக போகிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் ஆக்கும், அதுக்கு எந்த அவசியம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நான் தான் சண்டை போட போகிறேன். டக்குமிச்சி, உனக்காண்டி நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா. நீ கவலைப்படாத, பார்த்துட்டே இரு. நீங்கள் எல்லாம் லூசுனாலும் நான்லாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமாம், நீ சொல்கிறது சரி. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இன்னைக்கு திரும்ப ஃப்ளைட் கிளப்ல இன்னொரு சண்டை நடக்க போகுது. இந்த பக்கம் நம்ம மொட்டை கேக்லது மொட்டை வந்திருக்கா, இந்த பக்கம் டாக்கியா வந்திருக்கா. யார் ஜெயிக்க போறான்னு பொறுத்திருந்து பார்த்துடலாம். உங்க ஓட்டு யாருக்கு? என்ன டாக்கியோ உனக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு போலயே. எனக்கு பயமா இருக்கே. ஆரம்பிக்கலாமா முதலாளி? கத்துனது போதும், அப்படின்னு ஆரம்பிங்கடா. எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அப்படியே நிறுத்த. ஏய் யாரு? இருப்பா. செகண்ட் இயர் படிக்கிற குட்டி பையா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? எத்தனை நாள் தான் நாங்கள் சண்டை போகிறதே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு போரே அடிக்கலையா? நான் ஒரு புது பிளானோட வந்திருக்கேன். டாக்கிமிச்சி, உனக்கு இவ்வளோ தைரியமா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏ டாக்கிமிச்சி, நீ அப்படி மட்டும் பண்ணிடாதடா. ஏ டாக்கிமிச்சி, டாக்கிமிச்சி, ராஜாவும் அடிமையும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கியா? உள்ள பூச்சியெல்லாம் சத்தமாக பேசுது. என்ன விஷயம்? நான் அப்போ கூட சண்டை போட தயாரா இருக்கேன்டா. நீ எவ்வளோ சண்டை போடுறியா? ஓ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? அப்படின்னா சரி. என்னால் போட முடியாது.